ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கே ட்ராமா ஸ்டோரி தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. மீண்டும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் வந்து 500 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா அடுத்த ட்ராமா வந்து போடுறதுக்கு நான் கொஞ்சம் என்ன உற்சாகமாக இருக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கே ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம லவ்லி ரண்டரோட எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் அவசரமாக பஸ்ஸில் ஏறிட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்க ஹீரோயின் கிட்ட, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ இவ்வளோ சீக்கிரம் லேட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பதத்திலே அவசரத்துலேயே வராங்க. வந்து பார்த்தா எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. கடவுளை நம்ம வந்து சோதனையாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்தோடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் நல்ல குழந்தையாட்ட பண்பாப்பாக பேசுகிறாங்க. எனக்கு குழு அடிக்கிறது கொஞ்சம் உள்ள விடுறீங்களா அப்படிங்கும்போது, சரிங்க நீங்கள் வந்து உள்ள ஏதாவது டிக்கெட் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கும்போது, இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பேக்கில் இருந்து பார்த்தா டிக்கெட் இல்லை. எதனால அப்படின்னா ஹீரோயின் பஸ்ஸில் ஏறும்போது டிக்கெட் வந்து கீழே விழுந்துருது. ஸோ டிக்கெட் வந்து இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணுறது, வழி இல்லை, நம்ம வெளியே உட்காந்து ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வெளியே உட்காந்துறாங்க. அந்த ஹேர் கட் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோயின் வந்து தலையில் மாட்டி வெளியே உட்காந்துறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சாங்ஸ் வந்து ஆரம்பத்தில் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி சாங்ஸ் போட்டுறாங்க. போகிறதுல நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கிறது போல். ஹீரோ வந்து போக போக நம்ம வந்து சோகமாக சாங்ஸ் வந்து பாடிடுறாரு. அந்த ஹீரோயினுக்கு வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் சொல்லிட்டு நேம் வந்து மொத்தம் சாங்ஸோட டைட்டில் மட்டும் நோட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு கையில் அந்த மைக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பல்ப் லைட், அதே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் வச்சுட்டு இப்படி ஆடி ஆட்டி வெளியே உட்காந்துட்டு பாட்டு அவங்க மனசில் தேர்த்திட்டு அழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அழுக ஆரம்பிக்கலன்னா எமோஷனல் ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாட்டு வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வெளியே நின்று ரசித்து முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வர அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசு நினச்சிட்டு அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு ஸ்னோ ஃபால்ஸ்லாம் நிறையா வந்து மழை பெய்யுற மாதிரி வருது. ஸ்னோ ஃபால்ஸ் வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு செல் எடுத்து பார்க்குறாங்க. செல் எடுத்து பார்க்கலாங்கும் போது ஒருத்தர் வந்து போகும்போது செல்லு தள்ளி கீழே வந்துடுது. ஹீரோயின் அது கும்பிச்சு எடுக்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோ வந்து என்ன தெரியல. ஸோ ஒரு ஹீரோக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறது, நம்ம இப்படி இருக்குது, அவ்வளோ ஒரு லைஃப் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது போல். அவருக்கு ஏதோ மெடிசின்ஸ் எதுவும் உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரியல. அவங்க பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடா இந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஹீரோ வந்து சைலண்டாக என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ தனியாக வந்து சோகமாக இருக்கிறாரு. அந்த கேப்பை நம்ம ஹீரோயி கரெக்டாக வெளியே அந்த இடத்துல ரோட்டில் வரும்போது பேட்டரி வந்து டவுன் ஆயிடுது. அதாவது வீல் சேர் வந்து பேட்டரி வந்து டவுன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, நம்ம இங்கேயே குளூர்லேயே நடிக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தாலையும் அந்த கேப்பில் கரெக்டாக நம்ம அது என்னென்னவோ ஃபஸ்ட்டு ஆர்வத்தில் எப்படி இல்லை ஹீரோயின் வந்து நம்ம வேலையும் இல்லை சரி அந்த ப்ரோக்ராம் அட்டனும் பண்ண முடியல, ஃபோனு டிஸ்பிளேவும் வாட்ச் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதாவது மனசு வந்து மனஸ்தாபா வச்சு சரி இதை வந்து நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குளூர்லேயே வேறு வழி இல்லாமல் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ அந்த ரோட்லேயே போகிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கரெக்டாக வண்டி ஸ்டாப் ஆகி நம்ம ஹீரோயின் கிட்டே போகிறாங்க. போய் கொலையெல்லாம் கொடுக்குறாரு. அத்தாடி நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவர் நம்ம எஸ்கிரிப்ஸ் கேபாஃபோட ஃபேனுக்கு பேர் வந்து போய் சந்திக்கிறாரே அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இவரை யார் அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிர் வந்து ஹீரோயினுக்கு வந்து குளிர் நடிக்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் கிட்ட கையில் கட்சி கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சார் நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, நீங்கள் வச்சுருக்க ஹேரில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு கீழே கொம்பிச்சு மொட்டையை போட்டு பேசுகிறாரு நம்ம ஹீரோ. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது யார் ஹீரோ கூட்டிகிட்டு வந்ததுன்னா அவரோட ஃப்ரெண்டு தான். நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன், காரில் கூட்டிகிட்டு வந்தால் பார்த்தீங்களா அவரோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தா. சரி அதுக்கப்புறம் இருக்கட்டும், நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து ஒரு டேப்லெட் மாதிரி இருக்க ஒரு இது ஸ்வீட்டாக என்னன்னு தெரியல, அதே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது இது வந்து என்னோட ஞாபகத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து கிளம்புறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீ குறை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த குறையும் சேர்த்து கொடுக்குறாரு. வாட்சை பார்த்தீங்கன்னா அவர் கையில் கட்டியிருக்க அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டவர் வாட்ச், அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாகனம் இது இருக்குது இல்லையா, நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்க இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி ஃபீலிங்ஸோடு வராரு. வண்டியில் ஏறிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவட்டெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சைடில் நம்ம ஹீரோ கொடுத்த கொடை இருந்தாலும் சரி வாட்ச்சு கச்சிஃபை இதெல்லாம் பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு தொடச்சி வச்சுட்டு இருக்கிறா. இது வந்து ஞாபகட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா வாட்ச் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாட்ச் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கையில் போட்டு பார்க்கலாம். ஆரம்பத்தில் அந்த வாட்ச் வந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கும். அது வந்து என்னென்னா
வித்தியாசமாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்த பின்னால் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் குரூப்பில் நிறையா வந்துட்டு இருக்குது. ஹீரோவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹீரோயின் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கிறா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு வந்து ஹீரோட ரூம் கட்டுறாங்க. ஹீரோ ஃபுல்லாக ரூமில் மாத்திரையாக தான் இருக்குது. அவர் எதுவும் நோய் இருக்கோ ஒன்றுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாவடான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. சாவடா அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து கீழே 2 லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ அந்த ஸ்விம்மிங்குள்ளே விழுந்துறாரு. விழுந்து பார்த்தா அடுத்த செகண்ட் நியூஸை வந்து வைரல் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிருது. என்னடா அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இது ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. ஏன்னா அவர் நம்ம தான் கூட பேசினாரு, நம்ம தான் பழகினாரு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பவே முடியல. அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது. ஹீரோ வந்து ஒருத்தர் போயிட்டு அந்த தண்ணி அமுத்துறது, அதாவது நெஞ்சில் அமுத்துவாங்க இல்லையா, அதை பார்க்குறது, அதெல்லாம் ஹீரோயின் பார்த்து செக் பண்ணும்போது என்ன கடவுளை இது அவருக்கு இப்படியே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஏற்றிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவசரமாக வீல் சேர் வண்டியில் வெளியே வந்து பார்க்குறா. வெளியே வந்து பார்க்குற அந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக கிடக்குறாரு. அட்மிட்டில் அவருக்கு பண்ணிகிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்வீட்டில் மேலே வரும்போது என்னென்னா வாட்ச் டவரு கீழே விழுந்துருது. வாட்ச் எடுக்க போகும்போது பெரிய வந்து நம்ம ஹீரோயின் அதுலேருந்து விழுந்து வாட்ச் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஆக்சிஜன்லாம் வச்சு எடுக்கிறாங்க. ஹீரோக்கு இன்னும் உயிர் வரல. அந்த கேப்பில் தான் லைட்டாக உயிர் வர மாதிரி காட்டுறாங்க. சரி, அந்த கேப்பில் இருக்கட்டும். நம்ம ஹீரோயின் வந்து அந்த சைடில் பிரேக்கிங் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து இன்னும் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் அந்த டிவியில் போட்டுப்பாங்க. அதோட நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த பின்னால் நம்ம ஹீரோக்கிட்ட பேசினால அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இது வந்து அவருக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அழுவாங்க, எப்படி உங்களுக்கு இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் லைட்டாக அமுத்துறாங்க கைஸ். அதுதான் வந்து டைம் ட்ராவல். அடுத்த பாட்டும் அதாவது பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட எபிசோடு முடிஞ்சிட்டு பார்த்துட்டு பார்க்கலாம். மக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.